அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 9ஆம் தேதிக்குள்ள சிம்ம ராசிக்கு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த தாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் ரொம்பவே உஷாராக செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதிலும் நாம் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்கள். ஏன்னா குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சுரவுகள், கருத்து வேறுபாடுகள் எழலாம். அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம், கலகம் உருவாகலாம். தாய் தந்தையருடன் பார்த்தீங்க அப்படின்னா விவாதங்கள் எழலாம். இப்படி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு நேரமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அதிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அவங்க கிட்ட பேசும்போது விடக்கூடிய வார்த்தைகள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விவாதங்களை குடும்பத்திற்குள்ள நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். என்னதான் நீங்க பணம் அப்படின்றத சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் வரவு அதிகபட்சமாக இருக்கிறது, ஆனால் கைக்குள்ள நிற்கவே மாட்டேங்குது. வர பணம்லாம் நம்ம கிட்டே நிற்காம எங்கே தான் போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செலவினங்கள் ஏற்படலாம். அதாவது வரவுக்கு நிகரான செலவினங்கள் அப்படிங்கிறத தாண்டி வரவுக்கு மீறிய செலவினங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவினங்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத செலவுகள், ஆடம்பரமான செலவுகள், அத்தியாவசியமற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களை கவரணும், மற்றவர்கள் நம்மளை மதிக்கணும், மற்றவர்களுக்காக அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரிங்க நீங்க செலவினங்களை செய்யாதீங்க. உங்களுடைய தேவைக்கு என்ன, உங்களுடைய அத்தியாவசியம் என்ன, அதற்கு நிகராக நீங்க செலவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத செலவினங்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்க பெறலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றதுங்க. அதே நேரம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நீங்க நினைச்சதை விடவும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கலாம், இல்லை நடக்கிறது ஒன்றாக இருக்கலாம், இல்லைன்னா நினைச்சது நடக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப போட்டு குழப்பிக்காம அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ரொம்பவே நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. முயற்சிகளை நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கை நழுவி போகலாம். நமக்கு முயற்சி பண்ணாலும் இது கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதீங்க. முயற்சி பண்ணால் திருவினையாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நன்மையை தரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த நேரத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சிறு உடல் உபாதைனாலும் உரிய மருத்துவரை அணுகுங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி, முதுகு தண்டு வலி, இல்லைன்னா கை கால் வலி போன்ற வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் ஆன்மீகம் ரீதியான நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். இறை தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பரிகாரங்கள், விட்டு போன பரிகாரங்கள், பிரார்த்தனைகளை நீங்க இந்த நேரத்துல நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா செல்ல,
இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் சமாளித்து வெளிவந்து விடுவீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம். எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்கள்
பிள்ளைகளுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க.